பொம்மிநாயக்கம்பட்டியில் ஆதி திராவிடர் காலனி மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அருகே பொம்மிநாயக்கம்பட்டி ஆதி திராவிடர் காலனி மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1986ஆம் ஆண்டு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பட்ட ஆவணங்கள் அனைத்தும் தங்களிடம் உள்ளதாகவும், இப்பகுதியில் இந்த காலனி இடத்தில் வாழக்கூடிய பொதுமக்களை அப்பகுதியில் குடியிருக்கும் 2 நபர்கள் அச்சுறுத்தி வருவதாகவும், பெண்களை ஆபாசமாக பார்ப்பதாகவும், திட்டுவதாகவும், அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையை கற்கள் போட்டு மறைப்பதாகவும் குற்றச்சாட்டு கூறி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தங்கள் வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறுகையில், இப்பகுதியில் உள்ள 2 நபர்கள் தங்களை வாழ விடாமல் தொந்தரவு செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும், வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்களை ஆபாசமாக பார்ப்பதாகவும், திட்டுவதாகவும், ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தை சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் பலமுறை காவல்துறையிடம் கூறி அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்துகின்றனர். குறிப்பாக இந்திரா காலனி பகுதியில் வசிக்கும் அருந்ததிய சமுதாய மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று, தங்கள் பட்டா நிலங்களை மீட்டுத்தர வேண்டும் என்று, இலவச கழிவிடம் கட்டித்தர முடியாத சூழலில் தங்களை தடுத்து வருவதாகவும், இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பெண்கள் காலை கடன் செல்வதற்கு கூட அச்சத்தில் இருப்பதாகவும் இப்பகுதியில் வசித்து வரும் பெண்கள் தெரிவிக்கின்றனர். தகவல் அறிந்த தேவாரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா மீனாட்சிபுரம் கிராமம் பொம்மிநாயக்கம்பட்டி என்னும் கிராமத்தில் ஆதி திராவிடர் நாங்கள் 25 குடும்பங்கள் சுமார் வசித்து வருகிறோம். எங்களுக்கு வீட்டுரிமை இருந்தும் இல்லாமல் தவிக்கின்ற இந்த காரணத்தினால் ஒரு 2 நபர்கள் மட்டும் எங்களது குடியுரிமை சூசை சுப்பிரமணி என்கின்ற 2 நபர்கள் மட்டும் ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள். நாங்கள் அனைத்து போராட்டங்கள் நடத்தியும் ஒன்றும் காவல்துறையிடம் மனு கொடுத்தும் ஒன்றும் பதிலளிக்காத காரணத்தினால் இந்த போராட்டத்தை நாங்கள் கருப்பு கொடி கட்டி வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த போராட்டத்திற்கு இது மேலும் பலனளிக்கவில்லை எனில் இது தேனி மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் தொடரும் என கேட்டுக்கொள்கிறேன். அப்படி போராட்டம் நடைபெறாமல் எங்களுக்கு முழு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தேனி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகங்களில் ஆதி திராவிட நலத்துறையின் வழியாக பணிகின்றோம். நன்றி வணக்கம். ஆட்சியர் அவர்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வு அளிக்குமாறு மிக பணிவுடன் ஆதி திராவிட நலத்துறையின் வழியாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பக்கத்தில் இருக்க கிராமத்திலேருந்து பேசுகிறோம். என் பேர் வீரமணி. எங்கள் 25 வீடுகளுக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதில் 5 வீட்டுக்கு மெயினாக பாத்ரூம் கட்ட விட மாட்டாங்க. ஜாதி வெறிகளை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஒரு தனிநபர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு அந்த 5 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கட்ட விட மாட்டாப்புல. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் என்னன்னு சரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க விட மாட்டாங்க. அந்த மட்டைகளை தூக்கி வீட்டுக்கு சைடில் போடுறாங்க. நிறையா தொந்தரவுகள். இது இப்போ ஒரு பாத்ரூம் நிம்மதியாக கட்ட முடியல. இது பாடல்களை போட்டுக்கிட்டு ரொம்ப சித்திரவதையாக இருக்குது. ஜாதி வெறிகளை பற்றி பேசுகிறாங்க. பொம்பளைகளுக்கு உட்காந்து ஏதாவது ஒரு பாத்திரம் ஏதாவது வேலை பார்த்தா விடாமல் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஜாதிகளை பற்றி எதுக்கு சார் பேசுகிறாங்க? இதை போலீஸில் புகார் கொடுத்தோம் சார். தேவாரம் போலீஸில் புகார் கொடுத்துக்கிட்டு 5 வருஷமா எடுக்க வர பார்க்க போக இந்த மாதிரி எதுவுமே அதுக்கான எந்த நடவடிக்கை அவ்வளவா எடுக்கல. சரி வந்து ஓரளவு பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு மட்டும் போனது மாதிரி இருந்துச்சு சார். சொல்லி இந்த இதெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க சார். என் இடம் சொல்லி ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 40 வருஷமா இருந்தோம். 10 வருஷமா இதே போராட்டம் தான். மக்களுக்கு நிம்மதி இல்லை. 25 வீடுகளுக்கு அதில் 5 வீடுக்கு மெயினாக துப்பறையாக நிம்மதி இல்லை. ஒரு பாத்ரூம் மெயினாக கட்டணும். எங்களுக்கு அந்த எங்கள் வசதிகள் எல்லாம் நல்லபடியாக மட்டும் முடிச்சு கொடுக்கணும். அவ்வளோதான் சார். பூரா எங்கள் இடம் சொல்லிட்டு அங்கே அசிங்கமாக பேசுறது, ஜாதிகளை பற்றி மெயினாக பேசவே கூடாது சார். அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைகளை கேவலமாக பேசுறது, கீழ்த்தரமாக நடத்துறது, கீழ்த்தரமான பார்வைகள் பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்கவே கூடாது. ஏன் நாங்கள் எஸ்சின்னா ரொம்ப இதா இல்லை அவங்களுக்கு கூட அக்கா பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்கள அப்படி எங்கள் அண்ணன் தம்பியை பார்த்தா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்கல்ல. இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு தீர்வு வேணும் சார். இந்த 25 வீடுகளுக்குமே நிம்மதியான வாழ்க்கை வேணும். காரணமாக நாங்கள் இது கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரலைன்னா மறுபடியும் இதே போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் சார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணுமே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.